வணக்கம். டிஆர்பி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்கள் தமிழ் தகுதி தேர்வு நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. தமிழ் தகுதி தேர்வு பாஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் பேப்பரை திருத்துவாங்க. 30 கொஸ்டின் 30 நிமிஷம் 50 மார்க்கு. 20 கொஸ்டின் வந்து 2 மார்க் கொஸ்டின் மாதிரி இருக்கும். 10 கொஸ்டின் வந்து 1 மார்க் கொஸ்டின் மாதிரி இருக்கும். ஸோ 20 பேர்கள் 2 40 மார்க்கு, 10 பேர்கள் 1 10 மார்க், மொத்தம் 50 மார்க்கு. எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்படின்னா நம்ம வந்து 20 மார்க் எடுத்தால் பாஸு. அப்படின்னா அந்த 2 மார்க் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஒரு 10 எடுத்து 10 கரெக்டானாவே 10 2 20 மார்க் வந்துடுது, நம்ம பாஸ் ஆகிடலாம். ஆனால் அந்த 10 எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் முழுசாக தரவாக படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த 20 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் மெயின் சப்ஜெக்ட்டு நம்ம வழக்கமாக டெய்லி படிச்சுட்டு இருக்கிறோம். மெயின் சப்ஜெக்ட் டெய்லி நீங்கள் மெயின் சப்ஜெக்ட் படிச்சாகணும், வேறு வழியே கிடையாது. 1 மணி நேரம் தமிழ், 1 மணி நேரம் சைக்காலஜி, மெயின் சப்ஜெக்ட் மீதி நேரம் எல்லாம் படிக்கணும். இதுதான் படிக்கக்கூடிய ரூல். அது மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். தமிழ் பாஸ் ஆகிட்டிங்கனாவே கிட்டத்தட்ட நீங்கள் உங்கள் மெயின் சப்ஜெக்டில் ரேங்க்கில் நீங்கள் முன்னாடி வந்துடுறீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. 10ஆம் வகுப்பு தமிழ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 11 வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி. நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் போனீங்கன்னாவே PGTRB 2025 இருக்கும், அதில் நீங்கள் பார்க்கலாம். இது 12வது வீடியோ. இவ்வளோ ஸ்லோவாக போனால் எப்படி முடிக்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம எக்ஸாமுக்குள்ளே 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 2-3 ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி கூட நம்ம வைக்கலாம். இயல் 1ல் உரைநடை உலகம் தமிழ் சொல் வளம் தேவநாய பாவனார் அவர்கள் சொன்னதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம 2 பார்க்க போகிறோம். 1 தாவரங்களுடைய மணி வகை, 2வது இளம் பயிர் வகை. இது 2த்தையும் பார்த்தா இன்னைக்கு நம்ம அந்த முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தாவரங்களினுடைய அந்த தானியங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த சொற்கள் நம்ம பார்க்கலாம். கோலம் மதுரை கோல வாணிகனார் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கோலம் அப்படின்னா என்னன்னு, நெல், புல், கம்பு இந்த மாதிரி தானியங்களுக்கு கோலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவரை, உளுந்து இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயிருன்னு சொல்கிறோம். அவரை பயிர், உளுந்து பயிர், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெல் கோலம், புல்லு கோலம், கம்பு கோலம், அவரை பயிர், உளுந்து பயிர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வேர்க்கடலை, அது கடலைனே சொல்கிறோம். வேர்க்கடலை, கொண்டை கடலை, அதெல்லாமே கடலைனே சொல்கிறோம். விதை, கத்திரிக்காயை விதைன்னு சொல்கிறோம். கத்திரி விதை, மிளகாய் விதை. ஸோ கத்திரி, மிளகாய் இவற்றினுடைய வித்து பார்த்தீங்கன்னா விதை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புளி, காஞ்சிரை, அதாவது காஞ்சிரைனா நச்சு மரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதனுடைய வித்து என்னன்னாக்க கால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கால் தமிழுக்கு வர சிறப்பு லகரம் கால், அந்த இல்லு. அதாவது வந்து புளி, காஞ்சிரை, காஞ்சிரைனா நச்சு மரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புளி, காஞ்சிரை இதனுடைய வித்து பார்த்தீங்கன்னா கால். அப்புறம் வேம்பு, ஆமணக்கு இதனுடைய வித்து பார்த்தீங்கன்னா முத்துன்னு சொல்கிறாங்க. வேம்பு, வேப்ப மரம் இருக்குது இல்லையா, வேம்பு, ஆமணக்கு இதெல்லாம் முத்து மாதிரி உள்ளே இருக்கும், அது உடைச்சா, அதனால் அது முத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. வேம்பு, ஆமணக்கு இதுக்கு அதனுடைய அந்த வித்து வந்து என்ன சொல்கிறோம்னா முத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கொட்டை, மா கொட்டை, பனை கொட்டை, இதெல்லாம் கொட்டைன்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, மா, பனை இதெல்லாம் வந்து கொட்டை. தென்னை, தேங்காய் மரம் இருக்கு இல்லைன்னா, தேங்காயினுடைய வித்து வந்து தேங்காய். தென்னையினுடைய வித்து தேங்காய் தான். தென்னை மரத்தினுடைய வித்து வந்து தேங்காய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவரை, துவரை இந்த மாதிரி பயிர் வகைகள் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து முதிரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவரை, உளுந்து இதுக்கெல்லாம் வந்து பயிருன்னு சொல்கிறோம். அதே மாதிரி அவரை, தோரை இதனுடைய பயிர் வகை வந்து முதிரைன்னு சொல்கிறோம். அது பார்த்துக்கோங்க. இன்னொரு முறை பார்க்கலாம் பாருங்க. அவரை, உளுந்து இதுக்கெல்லாம் வந்து பயறு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரை பயிறு, உளுந்து பயிறு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரை, துவரை இதுக்கு வந்து முதிரைன்னு சொல்கிறோம். அவரை முதிரை, துவரை முதிரை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் அவரை முதிரை, அவரை பயிறு, இதில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, கொண்டை கடலை எல்லாம் வந்து கடலைன்னே சொல்கிறோம். கத்திரி, மிளகாய் இதெல்லாம் வந்து விதைன்னு சொல்கிறோம். கத்திரிக்காய் விதை, மிளகாய் விதை, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது புளி, காஞ்சிரைன்றது நச்சு மரம்னு சொல்லிட்டோம். புளி, காஞ்சிரை இதெல்லாம் வந்து கால் சிறப்பு லகரம் கால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வேம்பு, ஆமணக்கு இதெல்லாம் முத்து. வேம்பு, ஆமணக்குலாம் முத்து. மா கொட்டை, பனை கொட்டை அதெல்லாம் கொட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து தேங்காய், தென்னை மரத்தில் இருக்கிறது அது தேங்காய்னே சொல்லிட்டோம். தென்னை மரத்தில் இருக்கிற அந்த வித்து தேங்காய், அவ்வளோதாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. பயறு, கடலை, விதை, கால், முத்து, கொட்டை, தேங்காய், முதிரை என்னென்னன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 8 தானிய வகைகள் சொல்லியிருக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இளம் பயிர் வகை. தாவரங்களுடைய இளம் பருவத்தில் அது எப்படி நம்ம அழைக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். நெல், கத்திரி இதெல்லாம் நம்ம எப்படி சொல்லுவோம், நமக்கே தெரியும். நெல் நாற்று விடுறது, கத்திரி நாற்று விடுறது. ஸோ நெல், கத்திரி இதனுடைய இளநிலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மாமரம், புளிய மரம், வாழை மரம் இதனுடைய இளநிலை எப்படின்னா கன்றுன்னு சொல்கிறோம். மாங்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்று இல்லைங்களா. மாங்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்று. வாழையினுடைய
இளநிலையை வந்து குருத்துன்னு சொல்லுவோம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழை கன்றுன்னு சொல்லுவோம், வாழையை குருத்துன்னு சொல்லுவோம். ரெண்டுமே இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழை கன்று, வாழை குருத்து ரெண்டுமே தான். தென்னையினுடைய இளநிலை தென்னம்பிள்ளை. தென்னம்பிள்ளை ஈஸி, தென்னம்பிள்ளை. விழாவினுடைய இளநிலை வந்து பார்த்தீங்கன்னா குட்டின்னு சொல்கிறோம். விழாவினுடைய இளநிலை குட்டி. விழா அந்த என்ன லான்றதை இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. விழாவினுடைய இளநிலை குட்டின்னு இங்கே கொடுத்துருக்காங்க புக்கில். பனை மரத்தினுடைய இளநிலை பார்த்தீங்கன்னா மடலி அல்லது வடலின்னு சொல்கிறாங்க. பனை மரத்தினுடைய இளநிலை மடலி அல்லது வடலி அப்படின்னு சொல்லுவாங்க. நெல் சோளம் இதில் வந்து இதனுடைய இளநிலை பார்த்தீங்கன்னா பைங்கூழ். நெல் சோளம் முதலீட்டினுடைய பசும் பயிருக்கு என்ன பேர் அப்படின்னா பைங்கூழ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெல்லுக்கு நாற்றுன்னு சொன்னோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு பைங்கூழ்னு சொல்கிறாங்க. நெல் பைங்கூழ், சோளம் பைங்கூழ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தாவரங்களுடைய இளம் பயிர் வகையை இன்னொரு முறை பார்க்கலாம் பாருங்க. நாற்று அப்படின்னா நெல் நாற்று, கத்தரி நாற்று, ரைட்டுங்களா? அடுத்தது மா, புளி, வாழை இது எல்லாத்தையும் கன்று அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய இளநிலையை கன்றுன்னு சொல்கிறோம். வாழை மரத்தை குருத்துன்னு சொல்கிறோம். வாழை மரம் கன்று, வாழை குருத்து ரெண்டுமே தான். தென்னை மரத்தினுடைய இளநிலையை வந்து தென்னம்பிள்ளை, ஞாபகம் வச்சுக்கோங்க, பிள்ளை. விழாவின் இளநிலை பார்த்தீங்கன்னா குட்டி. விழாவினுடைய இளநிலை குட்டி. மடலி அல்லது வடலி அது எதுக்கு பேருனா பனையினுடைய இளநிலை. மடலி அல்லது வடலி பனையினுடைய இளநிலை. பைங்கூழ் நெல் சோளம் முதலியவற்றின் பசும் பெயர் வந்து பைங்கூழ் அப்படின்னு சொல்றோம். நெல் சோளம் இதனுடைய பசும் பயிருக்கு பேர் வந்து பைங்கூழ் அப்படின்னு சொல்றோம். நோட்டு போட்டு எழுதினீங்கன்னா தான் தெரியும், எல்லாம் தெரியாது, சரிங்களா? நோட்டு போட்டு எழுதுங்க. அடுத்த வீடியோவில் இதனோட மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். 11 வீடியோ இருக்கு. 11 வீடியோவும் பார்த்துடுங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடுற மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லாம் ஒன்று கூட வராது. ஏன்னா கொஸ்டின் நான் எடுக்கல, சரிங்களா? அதனால நம்ம போட்ட கொஸ்டின் ஒன்று கூட அங்கே வராது. இவர் சார் போட்டாரு, இந்த வீடியோ பார்த்தேன் யூடியூப்ல, ஒரு கொஸ்டின் கூட வரல அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா கொஸ்டின் நானும் எடுக்கிறது இல்லை. அதனால யார் எடுக்கிறான்னு யாருக்கு தெரியும்? அதனால நீங்க புக்கில் இருக்கிற தியரியா படிச்சுட்டு நல்லா தரவா படிச்சிருங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படின்றது சும்மா உங்களுக்கு வந்து நம்ம படித்தது சரியா, நம்ம படித்தது எத்தனை நமக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், சரிங்களா? நம்ம எல்லா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிடுச்சுனாவே நல்லா படிச்சுங்கிறோன்னு அர்த்தம். நல்லா படிச்சிருந்தாவே நீங்கள் எக்ஸாமுக்கு போனீங்கன்னா அவங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் சரி, அவங்க என்ன வேணா கேட்டுன்னு போட்டோம், நமக்கு என்ன போச்சு, எந்த கொஸ்டின் கேட்டாலும் சரி நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கான தைரியம் கிடைக்கும். அதுக்காகத்தான் நம்ம ஒரு தியரியா ஒரு வீடியோ, ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா ஒரு வீடியோவாக போடுறோம், சரிங்களா? மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட வராது. நீங்கள் தயவு செஞ்சு அந்த வீடியோவை பார்க்காதீங்க. தியரியா உங்களுக்கு தியரியா நம்ம போடுற வீடியோ பிடிக்கல அப்படின்னா நீங்கள் புக் எடுத்துக்கோங்க, இந்த 2 பேராகிராஃபை படிச்சுக்கோங்க, இந்த 2 தலைப்பை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. புக்கில் 10th புக்கில் படித்து முடிச்சுட்டு அப்புறம் வேணா கூட மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நம்ம போடுறோம், அதை வேணா நீங்கள் பாருங்கள், அப்படி கூட செய்யலாம், சரிங்களா? நம்ம வீடியோ பார்க்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் முதுகலை ஆசிரியராக போய் நம்ம பணியில் அமர்றோம். இந்த வருஷம் 2025வது ஆண்டு அதுக்கு நம்ம கடுமையாக உழைக்க போகிறோம், வேலை வாங்கியே தீர போகிறோம். அரசு வேலை பெறுவதை நம்ம லட்சியம் அடைந்தே தருவோம். நன்றி.